Hi friends, welcome to Mujahiro FX. நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து யூரோ யூஎஸ்டினுடைய ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட் அண்ட் வந்து நம்மளோட யூடியூப் சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும்னு நினைச்சா பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா யூரோ யூஎஸ்டினுடைய டே சார்ட்ல நான் இருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம சப்போர்ட் வந்து ஆல்ரெடி வந்து இந்த சப்போர்ட் வந்து நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சப்போர்ட் வந்து ஒன் டைம் வந்து நமக்கு இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு டைம் ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்தது இந்த இடம் எகெயின் வந்து இங்கேயும் வந்து அதே மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 டைம் வந்து இது டச் ஆயிரும், மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்குது. இப்போ நாம் வந்துட்டு இதை நம்ம வளமையாக நம்மளுடைய பேட்டர்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், அது வந்து தேர்ட் டைம் அப்படின்னும் போது வந்துட்டு நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரிபிள் பொட்டம் ஆகுது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போகிறதுக்குரிய பாசிபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நமக்கு இந்த லெவல். ஓகேவா? ஸோ இந்த லெவல் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி இந்த பேட்டர்னுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து அப்படி தான் வரும். பேட்டர்ன் அப்படி தான் வந்து வேக் ஆகும் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடிஷ்னலாக வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய கேண்டில்ஸ் வந்து ஓகேவா அப்படியெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 4 hour சார்ட். ஓகே, நம்ம யூஸ்வல் சைஸுக்கு வந்து எடுத்துக்குவோம், கொஞ்சம் பெருசாகிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு சின்ன ஒரு ஏரியா, ஓகே, இந்த சின்ன ஒரு ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட்டில் வந்து என்னெல்லாம் நடந்துருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காண்டி வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்துட்டு ஃபெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகி வந்த லெவல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கிடைச்சிச்சு. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு அப்புறம் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இவ்வளோ ப்ராஃபிட். ஓகேவா? ப்ராஃபிட்னு சொன்னால் கிட்டத்தட்ட நம்ம நினைக்கிறபடி வந்து 96 பிப்ஸ். ஓகேவா? 0.1 யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு $96 வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு லெவலில் வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னா சப்போர்ட்டாக காட்டுது 4 ஹவரில். இப்போ எகெயின் வந்து இவிடத்த ஒரு ஹேமர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகி அந்த ஹேமரில் வந்து மார்க்கெட் வந்து எகெயின் இந்த பிளேஸ் வரைக்கும் போகுது. நம்ம டார்கெட் வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த லெவலோடய முடிச்சிருப்போம், அது மேலே போயிருக்குது, அது நமக்கு தேவையில்லை. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த லெவல் வரைக்குமே மினிமம் வந்து அதுலேயே வந்து 86 பிப்ஸ். அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பின்னிங் டாப், அந்த ஸ்பின்னிங் டாப் பிரேக் ஆனது வந்து ட்ரேட் எடுத்திருப்பீங்க. இந்த இடத்துல இருந்து வந்து இவ்வளோ வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம எடிட் பண்ணி வச்செல்லாம் காமிக்கல, ரியலான சார்ட்டில் வந்து அவங்கள்ட்ட காட்டிட்டீங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 71 பிப்ஸ், 70 பிப்ஸ் இருந்தாலும் அதுவும் வந்து நமக்கு டார்கெட் ஹிட். ஓகே, இதில் ஃபெயிலியர் ஆகினதுண்டு இங்கே இருக்கக்கூடிய ஹேமர். ஓகேவா? இந்த இருக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்டார் இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குது. இந்த ஃபெயிலியர்ஸை வந்து குறைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு நம்ம ட்ரேட் எடுத்து லொஸ்ட் ஆகுது. ஓகே, பட் இந்த இடத்துல நம்ம இந்த ஹேமரை வந்து நம்ம எடுத்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கிறதுக்குரிய ரீசன் வந்து அது வந்து வேறு. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம வந்துட்டு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்றது வந்து நம்மளுடைய வீடியோவில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து மார்க்கெட் டோட்டலாகவே இந்த லெவல் வரைக்குமே வந்திருக்குது. இங்கே வந்த மார்க்கெட் சடனாக வந்து அப் கொடுக்க போய் தான் நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கேருந்து தான் நம்ம அந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தோம். அது இந்த லெவலில் இருந்து அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு 60 பிப்ஸ் 70 பிப்ஸ் வந்து கொடுத்துட்டு மார்க்கெட் எகெயின் வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டோஜி ஒன்று வந்துட்டு அந்த டோஜியில் வந்து பிரேக் அவுட் ஆகி அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து கீழே போச்சு. இப்போ கீழே போன மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஹேமராக இருந்திருந்தா நம்ம இப்போதைக்கு வந்து நம்ம பையில இருந்திருக்கலாம். பட் இந்த பிளேஸ் வந்து ஹேமர் மாதிரி நம்ம காமிக்காதனால நம்ம இந்த ட்ரேடை வந்து பிளேஸ் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலுகிரிய எந்த கேண்டில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த கேண்டில் 4 ஹவர் முடியும் போது இன்னும் வந்துட்டு நமக்கு 3 ஹவர் இருக்குது. இந்த 3 ஹவருக்குள்ளே வந்து இந்த கேண்டில் வந்து கீழே இந்த லெவல் வரைக்கும் வந்து ஒரு ரெட் கலரில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஷூட்டிங் ஸ்டார். ஸோ நம்மளுடைய ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து வருதுன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் வந்து இப்படி வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு நம்மளுடைய டார்கெட் வந்து எவ்வளோ வைக்கலாம்னு கேட்டால் நம்மளுடைய டார்கெட் வந்து ஒரு நம்ம வந்துட்டு வளமையாக 4 ஹவருக்கு வந்து நம்ம எவ்வளோ வைப்போம்னு கேட்டால் ஒரு 40 பிப்ஸ் வந்து வைப்போம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து 40 பிப்ஸ் வந்துட்டு வச்சுட்டு நம்மளுடைய ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதாவது இது ஷூட்டிங் ஸ்டாராக முடிஞ்சால் மட்டும் நம்ம அப்படி பண்ணலாம். இப்போ நமக்கு 4 ஹவரில் வந்துட்டு யூரோ யூஎஸ்டி வந்து அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்குரிய சான்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் டோட்டலாக இங்கே வந்து டவுன், இப்படி வந்த மார்க்கெட் எகெயின் ஒரு அப் எகெயின் டவுன்,
அப்படின்னு வந்து மார்க்கெட் வந்து again ஒரு அப் கொடுத்து டவுன் ஆகிருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து இந்த லெவல் ஓகேவா, அது நான் இப்போ உங்களுக்கு ஒரு லைன் ஒன்று வந்து கேட்பேன். ஸோ இந்த லெவல் வந்து 4 ஹவரில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய இந்த லெவல் வந்து இப்படி பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ரன்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இதை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் மார்க்கெட், ஓகேவா. ஃபேக் அவுட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்துடாதீங்க. பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட்டில் நம்ம கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சக்ஸஸான ட்ரேட் அடிக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல் நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.